எப்படி இருக்கீங்க? என்ன பிரதீப், இப்படி இழைச்சு போயிருக்க? ஏங்க அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. எங்க வந்தீங்க? நான் உயிரோட இருக்கேன்னா செத்து போயிட்டேன்னு பார்க்க வந்தீங்களா? என்னடா, ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? ஏங்க, அத்தை உங்க ஞாபகமாவே தாங்க இருக்காங்க. நேத்து உங்களுக்கு பிறந்த நாள், உங்களையே நினைச்சுதான் அழுதுட்டு இருந்தாங்க தெரியுமா? அவன் கொலை பண்ணிட்டு உள்ள வர 4 நாள்ல பெயில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உள்ள இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. இல்ல அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? டேய், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா உங்க அப்பா பிடிவாதமா இருக்காரு. உனக்கு பெயில் அப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நேத்து கூட வீட்டுல பயங்கர சண்டை. பாட்டியும் அத்தையும் எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா மாமா தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. டேய், உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? உனக்கு பெயில் எடுக்கணும்னு சொன்னாலே அவர் நேர்மை அது இதுன்னு சொல்லி எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காருடா. அடச்சி, அந்த ஆள் நேர்மை கொண்டு போய் குப்பையில போட சொல்லு. இப்படியே பேசி பேசிதான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் அந்த ஆளு. ஏமா, அந்த ஆள திருந்தவே மாட்டானா? அப்பாவை அப்படி எல்லாம் பேசாதடா. ஓ, புருஷன் மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? அப்புறம் எதுக்கு இங்க வந்த? போய் அந்த ஆள் பின்னாடி நிக்க வேண்டியதானே? ஏங்க, அத்தையே ரொம்ப நொந்து போய் வந்திருக்காங்க. அவங்கள வேதனைப்படுத்தாதீங்க. நீ வாய் மூடுறி. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நீ உள்ள இருந்து பாரு, அப்ப தெரியும் வேதனை என்னன்னு. உங்களை எப்படியாவது வெளியில எடுக்கணும் தாங்க நாங்களும் தவிச்சிட்டு இருக்கோம். கிழிச்ச எல்லாம் உன்னால வந்ததுடி. என்னைக்கு என் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கு புடிச்சதுடி எனக்கு சனிய. டேய், அவளை ஏண்டா திட்டுற? ஓ, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருப்பீங்க, இங்க நான் மட்டும் தனியா தவிச்சிட்டு இருக்கணும்ல. சும்மா திட்டாதீங்க. பிரியாவுக்காக நீங்க தப்பு தப்பா செய்ய போய் தான் இப்ப நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க. ஆனா அவ மட்டும் அந்த சஞ்சய் கூட தனி கொடுத்துன போய் சந்தோஷமா தான் இருக்கா. ஏய், நீ கொஞ்சம் சும்மா இரு. இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்கள பத்தி எல்லாம் பேசுற? அவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க. இப்ப என்ன பெயில் எடுக்க போறியா இல்லையா? உங்க அப்பா எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாருடா. நான் என்ன பண்றது? அந்த ஆளை விடுமா. நீயும் அஞ்சலி சேர்ந்து என்ன பெயில் எடுங்க. அது முடியுமாங்க? நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. டேய், நீ எங்களுக்கு எப்படியாவது வெளியில வந்தா போதும்டா. ஆனா ஒண்ணு, வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாது. ஆமாங்க, அந்த பிரியாவை மறந்துடுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துருங்க. அத நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளா ஆக்கணுங்க. நீங்க முதல்ல என்ன வெளியிடுங்க, அப்புறம் பாருங்க நான் எப்படி நடந்துக்கிறேன். முடியாதுமா. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேமா. இவ்வளோ வயசுக்கு அப்புறம் நான் வாழறதுக்காக என் பொண்ணை கஷ்டப்படுத்தணுமா? அண்ணே, ஒரு டாக்டரா இருந்துட்டு நீ எப்படி பேசலாமா? ஸ்னேகா உனக்கு கிட்னி கொடுக்கறதுனால அவளுக்கு எதுவுமே ஆகாதுன்னு. மா, நான் ஒரு டாக்டரா பேசலம்மா, நான் ஒரு அப்பாவா பேசுறேன். முதல்ல நீங்க 3 பேரும் அந்த டெஸ்ட்டுக்கு போனதே தப்பு. என்கிட்ட ஏன் சொல்லாம போனீங்க? உன்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா நீ எங்களை விட்டுருப்பியா? இது பாருண்ணே, பேஷண்டோட பிளட் ரிலேஷன்ஸ்க்கு கிட்னி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் தானே சொன்னாரு. அந்த நிமிஷமே நான் உனக்கு கிட்னி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் ஸ்னேகாவும் சுஷ்மாவும் முடிவெடுத்தாங்க. அண்ணே, அவங்க 2 பேரும் சின்ன பொண்ணுங்க. ஸ்னேகா இனிமேதான் புள்ளையே பெத்துக்க போறா. சுஷ்மாவுக்கு இனிமேதான் கல்யாணமே ஆக போகுது.
இது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி நான் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். 2 பேருமே அவங்க முடிவுல மாற்றமே இல்லைன்னுட்டாங்க. இதுக்கு நீ எப்படிம்மா சம்மதிக்கலாம்? சுஷ்மா சின்ன பொண்ணுமா, அவ உடம்புல கத்தியால கீறி அவ கிட்னி எடுத்து வச்சு நான் பிழைக்கணுமா? எனக்கு சுஷ்மா, ஸ்னேகா எல்லாருமே ஒண்ணுதான். யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு என்னால அவங்கள தடுக்கவே முடியல. மராஜி, ஒருவேளை உன் கிட்னி மேட்ச் ஆயிருந்தா கூட நான் இந்த ஆபரேஷனுக்கு சம்மதிக்க மாட்டேம்மா. இங்க பாருமா, எனக்கு கிட்னி கொடுக்கறேன்னு யாரும் கஷ்டப்பட வேண்டாமா. என்னோட மீதி வாழ்க்கைய இப்படி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே ஓட்டிக்கிறேம்மா. என்னன்னு நீ ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறியே? அதனால கிட்னி தானம் பண்றதுல சாதாரண மக்கள் பிரச்சனை இருக்குன்னு பயப்பட மாட்டாங்க? மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. எனக்கு என் பொண்ணுதாம்மா முக்கியம். அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதுமா. என் வயசுல இருக்க ஒருத்தர் ஸ்னேகா வயசுல இருக்க ஒரு பொண்ணுக்கு கிட்னி கொடுக்கலாமா? நான் வயசானவன், வாழ்ந்து முடிச்சவம்மா. ஆனா இந்த சின்ன வயசுல அவளை ஏமா கஷ்டப்படுத்தணும்? அவ ஏன் ஆபரேஷன் பண்ணிக்கணும்? அதனால தாம்மா சொல்றேன், என்னால இதுக்கு சம்மதிக்க முடியாதுமா. அப்படின்னா உன்னை காப்பாத்த நாங்க யாருமே முயற்சி பண்ணக்கூடாதா? முயற்சி பண்ணுங்க, யாரு வேண்டான்னு சொன்னா? பிரெயின் டெத்தான பேஷண்டோட கிட்னி கிடைச்சா, விபத்துல இறந்து போனவங்க உடல் தானம் பண்ணியிருந்தா அவங்க கிட்னி கிடைக்குமேம்மா. அதுவும் சீனியாரிட்டி படி தான் பண்ணணும். எனக்கு முன்னாடி கிட்னிக்காக யார் யார் பதிவு பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கிட்னி கிடைச்சதுக்கு அப்புறம் தான்மா எனக்கு கிடைக்கணும். இத பாருமா, இந்த விஷயத்துல பணபலத்தையோ செல்வாக்கையோ பயன்படுத்தி எந்த விதிமீறலையும் எனக்காக பண்ணக்கூடாதுமா. நம்ம குடும்பத்துல யார் கிட்னியும் உனக்கு மேட்ச் ஆகாம இருந்தா நீ சொல்ற மாதிரி பிரெயின் டெத் பேஷண்ட் கிட்டயோ இல்ல இறந்து போனவங்க கிட்டயோ கிட்னியை தானமா வாங்கியிருக்கலாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோண்ணே. முடியாது ராஜி, என் பொண்ணோட கிட்னி எனக்கு பொறுத்துறதா இருந்தா வேண்டாமா. எனக்கு இந்த ஆபரேஷனே வேண்டாம். ஐயோ, என்னன்னு இப்படி பேசுற? இது பாரு, உன் மாப்பிள்ள துவாரகேஷ் ஸ்னேகா கிட்னி மேட்ச் ஆச்சுன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு தெரியுமா? அவரே சம்மதிக்கும் போது நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? என் மேல இருக்க பாசம் மாப்பிள்ளையோட கண்ணை மறைக்குதுமா. என் சுயநலத்துக்காக என் பொண்ணை நான் பயன்படுத்தினா ராகவனும் ஷியாமலாவும் என்னமா நினைப்பாங்க? இத பாருமா, கட்டி கொடுத்த பொண்ணுகிட்ட அன்பையும் பாசத்தையும் மட்டும்தாம்மா எதிர்பார்க்கலாம். வேற எதையும் எதிர்பார்க்க கூடாதுமா. என் பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல மரியாதை இருக்கணும். என்னால அது கெட்டக்கூடாதுமா. ராகவன் உன்னை புரிஞ்சுக்கிட்டாரு. ஷியாமலா உன்னை சொந்த அண்ணன் மாதிரி நினைக்கிறா. அவங்க 2 பேருமே ஸ்னேகாவோட முடிவுக்கு எதிர்ப்பு கண்டிப்பா தெரிவிக்க மாட்டாங்கண்ணே. துவாரகேஷ் மாதிரி அவங்களும் கண்டிப்பா சம்மதிப்பாங்கண்ணே. நீ என்ன சொன்னாலும் எனக்காக என் பொண்ணு ஆபரேஷன் பண்ணிக்கிறதும் கிட்னி கொடுக்கறதும் என்னால அலோவ் பண்ண முடியாதுமா. வேண்டாமா, ஸ்னேகா எனக்கு கிட்னி கொடுக்க வேண்டாம். அப்பா, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கிட்னி கொடுப்பேன். இந்த உயிர், இந்த வாழ்க்கை, இந்த உடம்பு, இது எல்லாமே நீங்க எனக்கு போட்டு பிச்சப்பா. உங்களுக்கு நான் கிட்னி கொடுக்க கூடாதா? அப்பா, உங்களுக்கு கிட்னி கொடுக்கறதால எனக்கு எதுவுமே ஆக போறது இல்லைன்னு உங்களுக்கே தெரியுமேப்பா. உங்க பொண்ணு உங்களுக்கு கிட்னி கொடுக்கறதுல அப்பா அம்மா எந்த எதிர்ப்பும் தெரிய வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இதுல முழு சம்மதம் தான். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாமாம்மா. மாப்ள, உங்க நல்ல மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது மாப்ள. என் பொண்ணு என் மேல வச்சிருக்க பாசமே எனக்கு புரியுது. இந்த வயசானவனுக்காக நீங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படணுமா? எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க. என் பொண்ணு எனக்கு கிட்னி கொடுத்துட்டா மட்டும் நான் என்ன இன்னும் 100 வருஷமா வாழ்ந்துட போறேன்? எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் சாகத்தானமா போறேன். அப்பா, அண்ணே, சாக போற வயசுல இருக்க எனக்காக இந்த சின்ன வயசுல நீ எதுக்குமா ரிஸ்க் எடுக்கணும்? இத பாருமா, உன் வாழ்க்கையில இன்னும் எவ்வளவோ இருக்குமா. மாப்பிள்ளையோட நீ சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். 2-3 குழந்தைங்களை பெத்துக்கணும். மா, இதுக்கெல்லாம் உன் உடம்புல தெம்பு வேண்டாமாம்மா? மாப்பிள்ள, ஸ்னேகாக்கு ஆபரேஷன் பண்றத என்னால யோசிக்கவே முடியல மாப்பிள்ள.
வேண்டாம் மாப்ள, ப்ளீஸ் என் பொண்ணுக்கு ஆபரேஷன் வேண்டாம் மாப்ள. அப்பா, நீங்க ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா? ஒரு கிட்னியோட என்னால சந்தோஷமா வாழ முடியும், குடும்பம் நடத்த முடியுங்கிறது உங்களுக்கே தெரியுமேப்பா. ஸ்னேகா, நானும் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். அவர் கேக்குற மாதிரியே தெரியல. சரிம்மா, நான் ஒரு டாக்டராவே சொல்றேன். எனக்கு யாரும் கிட்னி கொடுக்காமலே நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு என்னால உயிர் வாழ முடியும். அப்புறம் எதுக்குமா தேவையில்லாம ஆபரேஷன் அது இதெல்லாம்? அப்பா, நல்லா சமாளிக்கிறீங்க. இங்க பாருங்க, உங்களை பார்த்து யாரும் பரிதாபப்பட தேவையில்லை. நீங்க எல்லாரும் மாதிரி சராசரி வாழ்க்கை வாழணும். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. இல்லம்மா, அது மாமா, இத்தனை நாளா உங்களை விட்டு விலகி இருந்த பொண்ணு அந்த இழப்பை சரி கட்டுறதுக்காக இது ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிறா. அவளை தடுக்காதீங்க மாமா. ஆமாண்ணே, மருத்துவ ரீதியா ஸ்னேகாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. புகுந்த வீட்லயும் யாரும் தப்பா நினைக்கலண்ணே. உன் மாப்பிளையும் முழு சம்மதம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் நீ பிடிவாதம் பிடிக்கிறது நல்லாவா இருக்கு? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்த அம்மா அப்பா இந்த சொந்தங்களே இல்லாம ராஜி கூட மட்டுமே வாழ்ந்துட்டேன்ப்பா. அந்த குறை தெரியாம தான் ராஜி என்ன வளர்த்தா. என்னதான் இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி இருக்காது இல்லப்பா. இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. உங்க கூட நான் வாழ வேண்டிய எல்லா நாட்களையுமே நான் இழந்துட்டேன்ப்பா. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னால உதவி பண்ண முடியும்னா நான் அதை கண்டிப்பா பண்ணணும்ப்பா. ஒத்துக்கோங்க. ஏன்பா, உங்க பேர குழந்தைங்களை உங்க மடியில வச்சு கொஞ்சணும்னு உங்களுக்கு ஆசையா இல்ல? அதெல்லாம் நடக்கணும்னா நீங்க நல்லா இருக்கணும்ப்பா. ப்ளீஸ், எங்க எல்லாரோட ஆசையும் நிறைவேத்துங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, சொல்லு ராஜி. அப்பா ப்ளீஸ். சரிம்மா. உன் அன்பு என்னுடைய பிடிவாதத்தை கரைச்சிடுச்சுமா. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுமா. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் பா. என்னம்மா அது? சரிம்மா, எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிங்க. உண்மையை தாண்டி சொல்றேன். ப்ராமிஸ் அப்பா. நீ ஃபோன் பண்ணும்போது நான் மாமா கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அதனால தான் ஃபோன் எடுக்கல. அது சரி, நேத்து ஈவினிங் கூட நான் ஃபோன் பண்ணல. அப்பவும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தியா? இல்லடி, அப்ப நான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அதான் ஃபோன் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கூப்பிடலாம் நினைச்சேன். அதோட மறந்துட்டேன். சாரிடி. சரி விடு. அம்மா, மாமா எப்படி இருக்காரு? டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு. உயிருக்கு ஆபத்து இல்லை. ஆனா கூடிய சீக்கிரம் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஆகணும். சரி, கிட்னிக்கு டோனர் கிடைச்சாச்சா? எங்க அம்மா, நான், ஸ்னேகாக்கா 3 பேருமே டெஸ்ட் கொடுத்தோம். ஆனா ஸ்னேகாக்கா கிட்னி தான் மேட்ச் ஆகுது. தேங்க் காட். அப்புறம் என்ன, மாமாக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. நானும் ரெடியா தான் இருந்தேன். அதுக்காக என் உட்பியை பார்த்து கல்யாணமே நடக்காதுன்னு வேற சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? அவரு எனக்கு மேல இருக்காரு. அவர் உனக்கு மாமானா எனக்கு அப்பா மாதிரி. உன் கிட்னி பொருந்தலைன்னா நான் டெஸ்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. சூப்பர் டி. மாப்பிள்ளைக்கு உண்மையில ரொம்ப லவ்னு நினைக்கிறேன். ஆமா ஐஷு, அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அவர் கூட மட்டும்தான். ஏய், உன் உட்பி இன்ஸ்பெக்டர் தானே? ஆமா. அவர் போட்டோ இருக்கா? இருக்கு.
என்னடி என்கிட்ட காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஏய் இல்லப்பா, சார்ஜ் இல்ல, ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. சரி விடு, உன் ஆளை நான் நேர்லயே பாத்துக்கிறேன். ஆமா, ஓல எப்படி என் கண்ணில் காட்ட போற? அவர்கிட்ட உன் லவ் சொன்னியா இல்லையா? சொல்லலம்மா. ஒன் சைடு லவ், டூ சைடு லவ் ஆகட்டும். முதல்ல உனக்கு தான் நான் இன்ட்ரோ கொடுப்பேன், ஓகேயா? எதுக்குடி லேட் பண்ற? சீக்கிரம் லவ்வ சொன்னமா பிக்கப் பேக்கப்னு போயிட்டே இருக்கணும். இந்த விஷயத்துல எல்லாம் அவசரப்பட்டா காரியமே கெட்டுடும். லவ்ல பொறுமை தான் ரொம்ப அவசியம். சீக்கிரமே தயவு செஞ்சு ஒரு நல்ல நியூஸா சொல்லு. கண்டிப்பா சொல்றேன்டி. ஏய், எனக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்குடி, நான் கிளம்பட்டா? இன்டர்வியூவா? ஏய், ஆல் தி பெஸ்ட் டி. தேங்க் யூ so much. முடிச்சிட்டு ஃபோன் பண்ணு. ஆட்டோ பை டி. பை. பை பை. எப்படி போறா பாரு. ஐயோ, அடி ரொம்ப படுச்சா? இவர்மா இவர் கண்ணு திறந்து பாரு. ஐயோ, படுபாவி பையன் எப்படி இடிச்சிட்டு போயிட்டான் பாரு. இல்ல எழுந்திரிமா, எழுந்துருமா. எழுந்திரு. மயக்கம் போட்டுருச்சு. ஐயோ, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இங்க பாருமா, இங்க பாரு. தம்பி, கொஞ்சம் தண்ணி எடுத்து வாப்பா. யாருன்னு தெரியல தம்பி, ஒரு பையன் பைக்ல எடுத்துட்டு போயிட்டான் தம்பி. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து இங்க வாப்பா. பாரு. இங்க பாருமா. மா, இங்க பாருமா. இங்க பாருமா. மா, இங்க பாருமா. கண்ணு திறந்து கொஞ்சம் பாரு. சீக்கிரம் தெளிப்பா. என்ன தெரியலையே. பாத்துமா, நல்ல வேளை கண்ணு திறந்துச்சு. எழுந்துருமா. பாத்து எழுந்துரு. என்னம்மா, அடி ரொம்ப பலமா பட்டுருச்சா? பாத்து. அடி பலமா பட்டுருச்சாமா? பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. பயத்தில் தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. தண்ணி குடிங்க. குடிமா. தண்ணி குடிமா.